வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அஞ்சனி மைந்த யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐசிஐசிஐயில் சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவான ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக ஐசிஐசிஐயோடைய வெப்சைட் நம்ம கிளிக் பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட்டு ஆன்லைன் சர்வீசஸ் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதில் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்லைன் சர்வீசஸ் அப்படிங்கிறதுல ரிஜிஸ்டர் ஃபார் சீட் அண்ட் ரிஜிஸ்டர் ஃபார் சிஎஸ் கோர்ஸ் அதுவும் பண்ணிக்கலாம். இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் சீட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன் எக்ஸிக்யூட்டிவ், ஸோ அதுலேயும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ரிஜிஸ்டர் ஃபார் சிஎஸ் கோர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ இந்த பேஜ் தான் வரும். இந்த பேஜில் அந்த ஃபஸ்ட்டு கிளிக் ஹியர் கொடுத்தோம்னா அதில் எந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ், எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஐசிஐசிஐயோடைய வெப்சைட்குள்ளே நீங்கள் போனீங்கனாலே நெக்ஸ்ட் இந்த மாதிரியான ஒரு பேஜஸ் ஓப்பன் ஆகும். எப்படி நம்ம இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இதை ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு அஸ் யூஷுவல் நான் காமிச்ச அதே ரிஜிஸ்டர் சிஎஸ்கோ எக்ஸிக்யூட்டிவ்க்குள்ளே போனோம்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி ஜீட் எக்ஸாம் எழுதியிருப்போம் இல்லையா, ஸோ அதோட யூனிக் நம்பரையும் அதோட ரோல் நம்பரையும் போட்டு நம்ம அந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணி கொடுத்துடணும். ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ அது அஸ் யூஷுவல் ஜீட் ரெஜிஸ்ட்ரேஷனில் நம்ம எப்படி பண்ணோமோ ஸோ அதே மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்மளுடைய அப்ளைடு ப்ரோக்ராம்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது. நம்ம இப்போ சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது, நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது 12th பாஸ் பண்ணியிருக்கோம், ஆதார் நம்பர், நம்மளோட நேம், இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபில்அப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்குன்னு சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கான ஒரு யூனிக் ஐடி க்ரியேட் ஆகிரும். சரிங்களா? ஸோ நம்ம ஒரு அப்ளிகேஷன்ஸை ஃபுல்லாக ஒரே டைமிங்கில் பண்ண முடியாது. ஸோ ஆக்சுவலாக அதில் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ்லாம் நம்ம என்ன செஞ்சு வேண்டியிருக்கோம்னா அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ்க்காக அந்த ஐடியை நம்ம எவ்வளோ பண்ணி வச்சுருக்கோமோ, சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ, இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து வச்சுருக்கோமோ அது வரைக்கும் அதில் சேவ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னவோ நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த யூனிக் ஐடிங்கிறது நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வருது, நம்மளோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸு. இதில் நீங்கள் எந்த ஸ்கூலில் இல்லை எந்த காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்களோ, அதாவது நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ், அந்த ஸ்கூலோடைய டீட்டெயில் கொடுக்கணும். இதுவே டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அந்த காலேஜ் இல்லை அந்த யூனிவர்சிட்டியோடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜ் அமௌண்ட்டுக்கான பேஜ். டோட்டல் அமௌண்ட் 10,000. அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ இதில் இருக்குது. தட் மீன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, எஜுகேஷன் ஃபீ, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஒரு 2,000, எஜுகேஷன் ஃபீஸ் உங்களுக்கு 6,500. தென் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ அது வேணாம்னா நம்ம அதை டிக் பண்ணி இந்த இதுக்குள்ளே அதை எடுத்து விட்டோம் அப்படின்னா 500 உங்களுக்கு லெஸ் ஆகிரும். ப்ரீ எக்ஸாம் டெஸ்ட்டு அதுக்கு ஒரு 1,000. நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமுக்கு ஒரு 500. தென் சேல்ஸ் மேனுவலுக்கு ஒரு 100. எல்லாம் சேர்த்து டோட்டலாக 10,600. ஸோ அது எல்லா டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்மளோடக்கு எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவையோ அதையும் நம்ம இங்கே அப்லோட் பண்ணணும். ஸோ குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸு, அந்த டீட்டெயில்ஸ் என்னென்ன தேவையோ அதையும் நம்ம வேணுங்கிற டீட்டெயில்ஸை இங்கே அப்லோட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும். இதுதான் கன்ஃபர்மேஷன் பேஜ். இதில் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் வரும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்மளுக்கு தேவை அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, ஐடி ப்ரூஃபு, 12th மார்க் ஷீட்டு, ஜீட் அட்மிட் கார்டும், ஜீட்டோடைய பாஸ் சர்டிஃபிகேட்ஸ், அது எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்லோட் பண்ணி ப்ராப்பராக அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ அதில் நம்ம ஏதாவது ஒரு நெட் பேங்கிங் மூலமாக பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு பேங்க்கை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கை சூஸ் பண்ணிக்கிட்டு அது மூலமாக நெக்ஸ்ட் இதான் அந்த பேமெண்ட்கான பேஜுக்கான கன்ஃபர்மேஷன் இது. இதில் உங்களோட நேம், உங்களோட மொபைல் நம்பர், உங்கள் மெயில் ஐடி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் உங்களுடைய ஃபீஸ் பே ஆகிடும். சரியா? ஸோ பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் ஆயிடுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். சப்ஸ்கிரைப் அஞ்சனி மைந்த யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் டு ஆல்.